செய்திகளை தொடர்ந்து காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி அருகே தாழ்வாக செல்லும் மின்கம்பியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிர் சேதம் ஏற்படும் முன்பு மின்சார கம்பியை உயர்த்தி அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது வெள்ளையகவுண்டர் நகர். இந்த பகுதியில் இருந்து உயர் மின் அழுத்த கம்பி 5 ஆலமரம் தாதம்பட்டி வெள்ளையகவுண்டர் நகர் மாவத்தூர் வழியாக பல்வேறு கிராமங்களுக்கு செல்கிறது. இந்த மின் கம்பத்தில் உயர் மின் அழுத்த கம்பி மேல்புறமும் கீழ்ப்புறத்தில் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் மின் மோட்டார்களுக்கு பயன்படுத்தப்படும் தாழ்வழுத்த மின் கம்பியும் செல்கிறது. இந்த மின்சார கம்பிகள் வெள்ளையகவுண்டர் நகர் பகுதியில் விவசாய நிலங்களுக்கு இடையே நடந்து சென்றால் தலையில் உரசும் அளவிற்கு தாழ்வாக செல்கிறது. இது சம்பந்தமாக பல ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரிகளிடம் முறையீட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தற்போது பாரூர் ஏரியிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தாழ்வாக செல்லும் மின்சார கம்பிகளை உயர்த்தி கட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து விவசாயிகளின் கருத்துக்களை பார்க்கலாம். இங்க ஃபுல்லாவே விவசாய நிலங்கள் இருக்கிறதுனால முதல் போக சாகுபடிக்காக இங்க தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. எல்லாரும் விவசாயம் பண்றாங்க. 10 அடி உயரத்திலே கம்பி கீழே தொங்கிட்டு இருக்கிறதுனால விவசாயம் செய்யறதுக்கும் விவசாயிகளும் ரொம்ப அஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் 4 வருவாய் கிராமங்களுக்கு இந்த வழியா உயர் மின் அழுத்தம் போயிட்டு இருக்கு. வீட்டுகளுக்கு யூஸ் பண்றதுக்கும் பம்ப் செட்டுகளுக்கு யூஸ் பண்றதுக்கு உண்டான மின் கம்பங்களும் இதுல அமைக்கப்பட்டு மின் வயர்கள் இது கீழ்தளமாகவே போய்கிட்டு இருக்கிறதுனால விவசாயம் செய்யறதுக்கும் முடியறதில்ல, உழவு ஓட்ட முடியறதில்ல. விவசாய பணிகள் செய்யறதுக்கு ஆட்களும் பயந்துகிட்டு வராம இருக்கிறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இதை உடனடியா மின்சாரத்துறை கண்காணிச்சு அது எல்லாத்தையுமே மேல ஒரு 20 அடிக்கு மேல தூக்கி கட்டுற மாதிரி எங்களுக்கு செய்து தரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க இதுல நெல் வீட்டுக்கு விவகாரத்துக்கு மட்டும்தான் நெல் பண்றோங்க. அதனால இப்ப அதை சேடை ஓட்டுற மாதிரி போயிருக்குது. வழக்கமா 4-5 வருஷமா இந்த லைன் கீழே இருக்கிறதுனால ஈபிஆர் கிட்ட ஒவ்வொரு ஜெயும் மாறும்போதெல்லாம் தகவல் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். அவங்க மாத்தி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரும் அது இது வரைக்கும் செய்யல. இது வரைக்கும் அந்த லைனை தூக்கி கொடுக்கவே இல்லை. ரொம்ப தாழ்வாகிறதுனால இந்த இதுல கூலி ஆளுங்க வேலை செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி பக்கத்து காட்டுக்காரரும் இதே மாதிரி லைன் கீழே இருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்க கரம்பா விட்டுட்டு இருக்கிறாங்க. விவசாயம் பண்ணது கொஞ்சம் பயந்துட்டேன். இதுல நெல் அறுவடை பண்ற மிஷின்காரனும் வரமாட்டேன்றான். இது கூலி ஆள் வச்சுதான் அறுக்கிற மாதிரி இருக்கிறதுனால கூலி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அரசு இதுக்கு ஏதான ஒரு முயற்சி பண்ணி ஈபிஆர் கிட்ட தகவல் சொல்லி இந்த லைனை மேல தூக்கி கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குண்டும் குழியுமாக உள்ள பேருந்து நிலையத்தில் அடிக்கடி ஏற்படும் விபத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் தரைப்பகுதி குண்டும் குழியுமாக இருப்பதால் பயணிகள் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். சமீபத்தில் 72 வயதான சின்னராஜ் என்ற முதியவருக்கு தலையில் விழுந்து தலை மற்றும் மூக்கில் காயமடைந்தார். தகவல் அறிந்து பொதுமக்கள் அவருக்கு முதல் உதவி செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். சுந்தரம் இல்லாத நிலையில் குழி எது தரை எது என அடையாளம் காண முடியாத நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடி சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.